விடுதலையும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயராகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு என்று வைத்திருக்கின்ற மன்னாவை நமக்கு கொடுக்கும்படியாய் அதை நாம் சரியான முறையிலே பெற்றுக்கொண்டு அவர் நினைக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களால் முடிந்தது என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய வழிநடத்துதல் இல்லாமல், உம்முடைய ஆலோசனை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீரோ, நாங்கள் எதை செய்ய வேண்டுமென்று நீர் விரும்புகிறீரோ அந்த காரியத்தை நீர் எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினால் நாங்கள் அதை சரியான முறையில் விளங்கி கொள்ளவும், எங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவும், அதை எங்கள் வாழ்க்கையாக்கி கொள்ளவும், எங்களுக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளவும் கிருபை தருவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 86:1 சொல்கிறது, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது தாவீதினுடைய ஒரு விண்ணப்பம். அது 86வது சங்கீதம் சொல்கிறது தாவீதின் விண்ணப்பம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரிடத்தில் அவன் எதையோ கேட்கின்றான், எதையோ ஜெபிக்கின்றான், கர்த்தரிடத்தில் எதையோ எதிர்பார்க்கின்றான். ஆக தாவீதுடைய விண்ணப்பம் என்னவாக இருக்கிறது? அவனுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கிறது? 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். இன்றைக்கும் கூட இந்த டிவிக்கு முன்பதாக நாம் ஏன் அமர்ந்திருக்கிறோம் என்றால், நமக்கும் பல தேவைகள் இருக்கிறது, நமக்கும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. நாமும் ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும், எங்களுக்கு உம்முடைய செவியை சாய்த்தருளும். இதே ஜெபம், அதை தான் அவனும் செய்கிறான். தாவீதினுடைய ஜெபம் தான் இது, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட நம்ம இதை சொல்கிறோம், ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும், என்னுடைய வேண்டுதலுக்கு உம்முடைய செவியை சாய்த்தருளும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படின்னா நீ சில காரியங்களை செய்யணும், இதெல்லாம் செய்தினா நீ கேட்குறது உனக்கு கிடைக்கும். இங்கே தாவீது என்ன சொல்கின்றார்? கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். அவன் இங்கே ஒரு அதிகாரத்தோடு அல்லது ஒரு அந்த ரைட்டு என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு உரிமையோடு கேட்கிறான். ஏனென்றால் அவனுக்கு நன்றாக தெரியும், இதே தாவீது தான் 65வது சங்கீதம் 2வது வசனத்திலே சொல்கின்றான், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் யார்? ஜெபத்தை கேட்கிறவர். கேட்கிறவர் மட்டுமல்ல, அவனுக்கு தெரியும் அதற்கு பதிலும் கொடுக்கிறவர் என்று சொல்லி. ஆக கேட்கிறவர் கேட்டுவிட்டு வெறுமனே போய்விட மாட்டார், கேட்டுவிட்டு அப்படியே அதை நிர்விசாரமாக இருந்து விட மாட்டார், அதற்கு பதில் கொடுப்பார் என்பது தாவீதுக்கு நன்றாகவே தெரியும். அவனுடைய அனுபவத்திலே அதை அவனுடைய வாழ்க்கையிலே அதை அனுபவித்திருக்கின்றான். ஏனென்றால் அவன் சொல்கிறான், ஏன் இவ்வளவு உரிமையோடு அவன் ஜெபிக்கிறான் தெரியுமா? அவன் கெஞ்சி கேட்குறான்னு சொல்ல முடியாது, சந்தேகப்பட்டு கேட்குறான்னு சொல்ல முடியாது, ஆனால் அவன் உரிமையோடு கேட்கின்றான். அதே உரிமையோடு நாமும் நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டுமென்றால், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வேண்டுமென்றால், கர்த்தர் நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டுமென்றால் நம்மிடத்தில் சில இயல்புகள் காணப்பட வேண்டும். இந்த தாவீதின் இடத்துல என்னென்ன இயல்புகள் அவனே சொல்கிறான். அவருங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறான்னா அவன் பொய்யா சொல்ல முடியாது.
மாய்மாலமாக சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அவன் கர்த்தரிடத்தில் ஒன்றை சொல்கிறான் என்றால் அது 100க்கு 100 கலப்படம் இல்லாத உண்மையாகத்தான் இருக்கும். துணிந்து சொல்லுகின்றான். ஏன் அப்படி சொல்கின்றான்? என் ஜெபத்தை கேட்டருளும், உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். காரணம் என்ன தெரியுமா? இந்த காரணத்தெல்லாம் நாமும் பின்பற்றினோம் என்று சொன்னார். புரிந்து கொண்டு நடந்தோம் என்றால் கர்த்தரிடத்தில் நாமும் போய் என்ன செய்யலாம்? நம்முடைய அந்த உரிமையை நிலைநாட்டலாம். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். அப்போ தாவீது தொடர்ந்து என்ன செய்கிறான்? நான் சிறுமையும் எளிமையுமானவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டுமென்றால், நம்முடைய குரலுக்கு அவர் செவி சாய்க்க வேண்டுமென்றால், முதலாவது நமக்கு தேவை என்ன? இந்த எளிமை, சிறுமையும் எளிமையும். நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் முதலாவது நமக்கு தேவைப்படுகின்ற குணமாக இருக்கிறது. 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பின்பகுதி அதை தான் சொல்கிறது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்குத்தான் கிருபை கொடுப்பார். இங்கே தாவீது சொல்கிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன். அவனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் சிறுமையானவனா? அவன் எளிமையானவனா? உலக பிரகாரமாக யோசித்து பாருங்கள். அவனுடைய வரலாற்றை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அழகு ரூபமுடையவனாக இருக்கிறான். தாவீது அழகுள்ள பையனாக காணப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கின்றோம். சவுல் சேனைகள் எல்லாம் கூடிக்கொண்டு கோலியாத்தை எதிர்த்து நின்ற பொழுது இவன் போகிறான். அவன் சொல்கிறான், ஐயோ இவ்வளோ அழகும் சௌந்தரியமும் சின்ன பையனாக இருக்கிறானே, இவனை எப்படி அவனை எதிர்க்க முடியும்? ஆக அவன் அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன் தாவீது. அது மாத்திரமல்ல, அவன் கோலியாத்தை வென்றவன். எல்லாரும் அலட்சியமாக பார்த்தாங்க. எல்லோரும் தங்கள் சுய பலத்தை நம்பி இருந்தார்கள், தங்களுடைய படைபலத்தை, ஆயுதத்தை நம்பி இருந்தார்கள். அப்படி இதெல்லாம் இருந்தும் அவ்வளோ பெரிய கோலியாத்தை எதிர்க்க எங்களால் முடியவில்லை. ஏனென்றால் சுய பலத்தை நம்பி இருந்த காரணத்தினால். ஆனால் தாவீதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பழக்கமே இல்லை. கர்த்தரை நம்பி இருந்தான், கோலியாத்தை ஜெயித்தான். ஆக அப்படி அவ்வளோ பெரிய கோலியாத்தையே ஜெயித்த பெருமை அவனுக்கு உண்டு. இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து, பெலிஸ்தியரின் அடிமைத்தனத்துக்கு போகாமல் காத்த பெருமைக்கு உரியவன் தான் இந்த தாவீது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் தாவீது படையெடுத்து போகிறான் என்று சொன்னாலே எதிரிகள் எல்லாம் நடுங்கி போவார்கள். காரணம், ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போதும் தாவீது கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டே சென்று வெற்றிகளை சுதந்தரித்தவன். அது மாத்திரமல்ல, எத்தனை சங்கீதங்களை எழுதி இருக்கின்றார். எத்தனை சங்கீதங்கள்! இசைக்கருவி வாசிப்பதில் அவனைப் போல சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆவியானுடைய அபிஷேகத்துடன் அவன் வாசிப்பான். அவன் வாசிக்கும் பொழுது சவுலுக்குள் இருந்த அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டது என்று பார்க்கின்றோம். அத்தனை அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனாக தாவீது இருந்தார். ஆக இப்படியெல்லாம் இருந்த தாவீதுக்கு எவ்வளவோ ஐஸ்வர்யங்கள் இருந்தது, செல்வாக்குகள் இருந்தது. ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான அத்தனை பொன்னும் வெள்ளியும் மரங்களும் எல்லாவற்றையும் அவனே சேகரித்து வைத்திருந்தான். கர்த்தர் தான் அதை அனுமதிக்கலை, உன்னுடைய மகன்தான் அதை கட்டுவான் என்று சொல்லி. அவ்வளவு செல்வாக்கு. இவ்வளவெல்லாம் தாவீதினுடைய பேக்ரவுண்டு, இவ்வளவெல்லாம் பெருமைக்கு உரியவன், இவ்வளவு தூரம் செல்வாக்கு உடையவன். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, இவைகளெல்லாம் நீர் எனக்கு தந்ததற்கு நான் எம்மாத்திரம். இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்ததற்கு என் குடும்பம் எம்மாத்திரம். இதுதான் தாழ்மை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இதுதான் அவனுடைய எளிமையினுடைய அடையாளத்திற்காக காணப்படுகிறது. கர்த்தரிடத்தில் போய் சொல்லலை, அல்லது கொஞ்சம் பெருமை வந்த உடனே, கொஞ்சம் செல்வாக்கு வந்த உடனே, கொஞ்சம் காரியங்கள்லாம் நடந்த உடனே அவன் கர்த்தரை மறந்துட்டு போயிடலை. எல்லாம் சொல்கிறேன், இவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் எம்மாத்திரம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். கொஞ்சம் குடும்பத்தில் நம்ம பொறுப்பெடுத்து சில காரியங்களை செய்து அந்த குடும்பம் முன்னுக்கு வந்துருச்சுன்னா உடனே நமக்கு நினைப்பு என்ன வந்துடுது? என்னால் தான் இந்த குடும்பம் முன்னேறிட்டு,
நான் மட்டும் இல்லை என்று சொன்னால் எல்லாம் என்ன ஆகியிருக்கும்? ஒன்றும் ஆகியிருக்காது. நீ இல்லைன்னா இன்னொருத்தர் மூலமாக கர்த்தர் அந்த காரியத்தை செய்திருப்பார். நீ இணங்கி இருந்த காரணத்தினால் உன்னை அந்த இடத்திலே, அந்த குடும்பத்திலே, அல்லது ஒரு தொழிலாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஊழியமாக இருக்கட்டும், எதுவாகவும் இருக்கட்டுமே, உன்னை வைத்து அது முன்னேறியது என்று சொல்ல பெருமை பாராட்ட நமக்கு ஒன்றுமே இல்லை. நாம் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் இன்னொருவரை வைத்து கர்த்தர் அந்த ஊழியத்தை உயர்த்தி இருப்பார், அந்த குடும்பத்தை உயர்த்தி இருப்பார், அல்லது அந்த தொழிலை ஆசீர்வதித்திருப்பார். ஆக பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. கர்த்தாவே, இதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த பெருமையை அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் படித்து மார்க் வாங்கிவிட்டா, நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இதனால தான் நான் முன்னுக்கு வந்தேன், டீச்சருக்கு உதவியாக இருந்தாங்க, பேரண்ட்ஸ் உதவியாக இருந்தாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தது யார்? தேவனாகிய கர்த்தர். அதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவர் அனுமதிக்காவிட்டால் இந்த காரியம்லாம் நடந்திருக்காது. கர்த்தருடைய கண்களில் கிருபை இருந்ததுனால தான், மனிதருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது, அதனால தான் இந்த மார்க் வாங்கினேன், அதனால தான் இந்த வேலையில் சேர்ந்தேன், நான் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக பதில் சொன்னேன், இன்டர்வியூ ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணேன், ஆகவே செலக்ட் ஆனேன். இப்படி தானே நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் இடத்துல பக்தி உள்ளவர்கள் என்று சொல்கிறவர்களும், நான் படிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் போக மாட்டேன், நான் ஜெபம் பண்ணாமல் போக மாட்டேன், அதனால தான் காரியம். அதனால் அல்ல, அது செய்ய வேண்டும். இவைகள் எதற்கு நேராய் நடத்த வேண்டும்? கர்த்தாவே, நீர் என்னோடு கூட வர வேண்டும், உம்முடைய ஞானம் எனக்கு வேண்டும், அதற்காகத்தான். அந்த ஞானம் இருந்த காரணத்தினால்தான் உன்னால் காரியத்தை சாதிக்க முடிந்தது. அதை தாவீது நன்றாக உணர்ந்திருந்தான். அவன் சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பங்களா, இவ்வளோ பெரிய அரண்மனை, இவ்வளோ செல்வாக்கு, இதெல்லாம் எனக்கு கிடைப்பதற்கு நான் எம்மாத்திரம். இந்த குடும்பம், என் குடும்பம் எம்மாத்திரம். இது தான் ஆண்டவர். இதை நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். கொஞ்சம் படித்த உடனே, கொஞ்சம் ஒரு அந்தஸ்து வந்த உடனே, கொஞ்சம் பணம் வந்த உடனே கர்த்தரை மறந்து விடுகின்றோம். நான் இதோ நம்முடைய சுயநலத்தினால், நம்முடைய சுய சம்பாத்தியத்தினால் எல்லாவற்றையும் சாதித்தது போன்ற ஒரு பெருமை வந்து விடுகின்றதே நமக்குள். அப்படிப்பட்ட விண்ணப்பத்தை தேவன் எப்படி அங்கீகரிக்க முடியும்? அப்படிப்பட்ட உள்ளத்தோடு ஏறடிக்கப்படுகின்ற விண்ணப்பத்திற்கு கர்த்தர் எப்படி செவிசாய்க்க முடியும்? இந்த நாளிலே நாம் மனம் திரும்புவோம். எப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் உங்களை உயர்த்தினாலும் நாம் சொல்ல வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரை, என்னால் அல்ல, எல்லாம் உம்மால் வந்தது, இன்னும் உயர்த்த உம்மால் மட்டுமே முடியும், இதில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாரும், உமக்கு உண்மை உள்ளவனாக இருக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாரும். இப்படி தான் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய விண்ணப்பத்திற்கு உடனடியாக பதில் உண்டு. ஆக கர்த்தரிடத்திலே தாவீது தைரியமாய் உரிமையோடு கேட்கிறான், கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டறலும். அதற்கு காரணம் என்ன? அவன் சொல்கிறான், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் அவனுக்கு இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் உமக்கு முன்பதாக இவையெல்லாம் தூசியும் குப்பையும் தான். இந்த மனநிலைமை நமக்கு வேண்டும். உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்களை தேவனிடத்தில் தாழ்த்துங்கள். ஆண்டவரை, என்னால் வந்தது என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை அப்பா, தேவரீர் கண்ணோக்கி பாரும். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகவே தான் கர்த்தருடைய கண்களிலே தாவீதுக்கு கிருபை கிடைத்தது. அடுத்ததாக அவர் சொல்வதை பாருங்கள், 2வது வசனத்தில், என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன். 2வது அவர் சொல்கிற காரியம் என்ன? நான் பக்தி உள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மற்றொரு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தம் உள்ளவன். அப்படின்னா என்ன? நான் பரிசுத்தத்தை காத்து கொண்டு வருகின்றேன், பரிசுத்தத்தை காத்து கொண்டு வருகிறேன், நான் பக்தி உள்ளவனாக இருக்கிறேன். பக்தி உள்ளவன் என்று நமக்கு எப்படி தெரிகின்றது பிரியமானவர்களே? நாம் வேதத்தில் பல காரியங்களை பார்க்கின்றோம். தாவீதுக்கு எவ்வளவு பொறுப்புகள் உண்டு. ஆனாலும் சங்கீதம் 55:17 சொல்கிறார் தாவீது, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நான் தியானித்து முறையிடுவேன், தேவன் என் சத்தத்தை கேட்டருளினார். எப்படியா? 3 வேளையும்
போய் இருந்துட்டு உடனே அவனுடைய விண்ணப்பத்தில் 3 வேளைகளில் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி, கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணி, கர்த்தருடைய பராக்கிரமத்தை தியானம் பண்ணி நான் போய் முறையிடுவேன். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? என் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அதே தாவீது சொல்கிறார் 119வது சங்கீதம் 164வது வசனத்தில், உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளைக்கு 7 முறை உம்மை துதிப்பேன். 7 முறை துதிப்பேன். இதுதான் பக்தியுடைய அடையாளம். பக்தியின் அடையாளம் என்ன தெரியுமா? எவ்வளவு நேரம் நீங்கள் தேவனோடு செலவழிக்கிறீர்கள் என்பது தான் பக்தியினுடைய வெளிப்பாடு. இப்போ நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சமானவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? எப்படா அவங்கள பார்ப்போம், எப்படா அவங்கள்ட்ட பேசுவோம். எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாலும் நேரம் போகிறதே தெரியாது. காரணம் என்ன? அவங்கள அவ்வளவா நேசிக்கிறோம். குழந்தையோட 24 மணி நேரமும் செலவிட்டாலும் அது நமக்கு போதும். அது சந்தோஷமாக இருக்கும். அது அழும், அது பல பிரச்சனைகளை கொடுக்கும், ஆனாலும் அதை பார்ப்பதிலும், அதை வளர்ப்பதிலும், அதை பேணி காப்பதிலும் எவ்வளவு சந்தோஷம் பெற்றோர்களுக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த சந்தோஷத்தை தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே அனுபவித்தான். அவன் சொல்கிறான், உம்முடைய சமூகத்திலே தான் எனக்கு ஆனந்தம், உமது வலது பாரிசத்தில் தான் எனக்கு பேரின்பம். யார்? ஒரு பெரிய ராஜா. அவ்வளோ அரண்மனை, அவ்வளோ செல்வாக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, எனக்கு உண்மையான சந்தோஷம் உங்களுடைய சமூகத்தில் தான். இந்த மனப்பான்மை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? நம்ம என்ன சொல்கிறோம்? எங்கே ஜெபிக்கவே நேரம் இல்லை. காலையில் எழுந்து பிள்ளைகளை பார்க்க, வீட்டு வேலை பார்க்க, அதுவும் வேலைக்கு போகிற சகோதரிகளாக இருந்தால் வேலைக்கு போக, இதுக்கெல்லாம் தான் நேரம் சரியாக இருக்குதே தவிர உட்காந்து பைபிள் வாசிக்கவோ ஜெபம் பண்ணவோ நேரமே இல்லை. சகோதரர்கள் சொல்லுவாங்க, வேலை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸுக்கு ஆண்டவரே நல்ல பிஸ்னஸை தாரோம், வருமானத்தை தாரோம், அதை தாரோம், இதை தாரோம் எல்லாம் கேட்பாங்க. பிஸ்னஸ் நன்றாக வளர்ந்த பிறகு அவங்கள ஆலயத்திலையும் பார்க்க முடியாது, ஜபத்திலையும் பார்க்க முடியாது. வீட்டில் ஜபம் பண்ணும்பொழுதும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். காரணம், பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போயிடுவாங்க. பலரை பார்க்க வேண்டும் என்று போய்விடுவார்கள். உட்கார்ந்து ஜெபிக்க நேரம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இன்னும் வேணும், கர்த்தாவே இன்னும் வேணும். ஆனால் தாவீதை பாருங்கள், ஒரு பெரிய அரசன், எவ்வளோ பொறுப்பு இருக்கும். ஆனால் அவன் சொல்ல, அந்தி சந்தி மத்தியான வேளையில் தியானம் பண்ணி முறையிடுவேன். ஒரு நாளைக்கு 7 முறை துதிப்பேன். பொய் சொல்லலை, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறான். ஆகவே தான் அவன் துணிந்து தேவனிடத்தில் கேட்குறான், தேவனே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டறலாம். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள் வரும் பொழுது நமக்குள் அந்த பரிசுத்தமானது நம்மளை விருத்தி அடைய ஆரம்பிக்கும். சொல்லுவார்களவா, ஒரு இரும்பு எவ்வளவுக்கு ஒட்டி இருக்கின்றதோ அது ஒட்டியே இருந்தால் அந்த இரும்பும் என்னவாக மாறிவிடும்? அந்த மேக்னெட்டாக, அந்த இரும்பு காந்தமாக மாறிவிடும். காரணம், அது அதோடு ஒட்டி இருக்கிறது. அதே போல் நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய நேரத்தை செலவழித்து கொண்டு இருந்தோம் என்றால், நம்முடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெபமாக மாறி இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்தம் நம்மை ஈர்த்து கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்தம் நம்மை பாதுகாக்கும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். அதுதான் தாவீது உயர்த்தப்பட்டதற்கான ஒரு காரணம் என்ன? அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே, சண்டைக்கு போனாலும் கர்த்தரை நினைப்பான், வந்தாலும் சங்கடிப்பான், என்ன செய்தாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். 34ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களெல்லாம் பார்த்தோம் என்றால் அவர் சொல்கிறது ஆரம்பமே சங்கீதம் அப்படி தான் இருக்கு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறதா? அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தாவீது விரும்புகின்றான். கர்த்தர் அதை தான் விரும்புகின்றார். தாவீது அதை செய்த காரணத்தினால்தான் அவனுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது. அவனுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீர் இரட்சியும்.
எதனால்? முதல்ல அவன் சொல்கிறான், நான் சிறுமையானவன், சிறுமையும் எளிமையும் ஆனவன், அதை ஒத்துக்கொள்கின்றான். நான் பக்தி உள்ளவன், உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். தாவீது வேறு யாரையுமே நம்பலை. அவன் பணத்தை நம்பலை, அவனுடைய படை பலத்தை நம்பலை, அவன் சுற்றி இருக்கிறவர்களை நம்பவில்லை. அவன் சொல்கிறான், உம்மையே நம்பி இருக்கிறேன். அதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்தில் 7-8 வசனங்களை பார்த்தோம் என்றால், சங்கீதம் 20, 7, 8 தாவீது சொல்கிறான், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து, அப்படி என்றால் சிலர் பணத்தை குறித்து, சிலர் அந்தஸ்தை குறித்து, சிலர் செல்வாக்கை குறித்து, சிலர் உலக பிரகாரமான சில காரியங்களை பார்த்து கொண்டு அதில் ரொம்ப அழகை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், பெருமை பாராட்டி. ஆனால் அவங்களுடைய முடிவெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். மர்லின் மன்றோ போன்ற ஒரு அழகிய சினிமா நட்சத்திரத்தை யாரும் பார்க்க முடியாது என்று சொல்லுவார்கள். ஹாலிவுட் நட்சத்திரமாக திகழ்ந்தவள். அவள் தன்னுடைய அழகை குறித்து அவ்வளோ பெருமை. அவளுக்கு வின்டரில் ஒரு பேலஸ் இருக்குமா, சம்மரில் ஒரு பேலஸ், அப்படி செல்வாக்கு. ஆனால் அவளுடைய முடிவு என்ன தெரியுமா? தற்கொலை செய்து கொண்டாள். உண்மையாக என்னை நேசிக்க யாருமே இல்லை. என் அழகை நேசித்தார்கள், என்னுடைய பணத்தை நேசித்தார்கள், ஆனால் என்னை யாரும் நேசிக்கவில்லை. அதுதான் முடிவு. ஹிட்லர் பாருங்கள், ஹிட்லரை உலகம் பூரா பற்றியும் போட்டு யூதர்கள் எல்லாம் கொலை செஞ்சு எப்படியாக ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தான். முடிவு தற்கொலை தான். அலெக்சாண்டர் த கிரேட் முழு உலகத்தையும் ஆண்டவன். அவன் கடைசியில் சாகும்போது சொன்னான், என் கையை 2ஐயும் வெளியில் வைங்க விரிச்சு. இதோ அலெக்சாண்டர் வந்தப்போ ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போகலை, மக்கள் உணரட்டும். இதுதான் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை உலக பிரகாரமான காரியம். அதிலெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் நாங்களோ யார்? தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களோ, கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். தாவீதுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினார்கள், தாவீதுக்கு விரோதமாக எத்தனை விரோதிகள் வந்தார்கள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளே வந்தார்கள், எத்தனை பிரச்சனைகள். இதற்கு மத்தியிலும் அவன் விழுந்து போகாத படிக்கு அவனுடைய இறுதி நாட்கள் எவ்வளவு அமெரிக்கையோடு சமாதானத்தோடு அவன் சென்றான் என்பதை நாம் பார்க்கின்றோமே. இதுதான் அவன் அதான் சொல்கிறான், உம்மை நம்பி இருக்கின்ற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆக நாம் உலக பிரகாரமான காரியத்தில் சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பிள்ளை என்னை காப்பாற்றும், என் பிள்ளையை நல்லா படிக்க வச்சுட்டு ஒரு நிலைமைக்கு வந்துச்சுன்னா அது வீட்டை பார்த்துக்கும். அது இன்றைய நிலைமையில் யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களை நன்றாக செட்டில் பண்ண வைத்து கடைசியில் பெற்றோர்களை பார்க்க முடியாத நிலைமையில் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். வயதானவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள், பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறது. ஒரு ஆத்திர அவசரத்திற்கு வருவது என்றால், உதவி செய்வது என்றால் முடியவில்லை. ஆனால் இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது என்ன நினைத்தார்கள்? பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்ததுன்னா நாளைக்கு அவங்க நம்மளை நல்லா கவனித்து கொள்வார்கள். எங்கே கவனிப்பது? நேரில் பார்த்து பேசுவதற்கு கூட ஆத்திர அவசரத்திற்கு உதவக்கூட முடியாத நிலைமையில் தானே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தாவீது என்ன சொல்கின்றார்? உம்மை நம்பி இருக்கின்றேன், எந்த நிலைமையிலும் என்னை காப்பாற்ற உம்மால் மாத்திரமே முடியும், எந்த நிலைமையிலும் என்னை விட்டு விலகாதவர் நீர் ஒருவர் மாத்திரமே, எல்லா சூழ்நிலையிலும் என்னை பாதுகாக்க வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே, எல்லா அதிகாரங்களையும் கையில் வைத்திருப்பவர் நீர் ஒருவர் மாத்திரமே, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். இந்த எண்ணம் நமக்குள் வர வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள் வர வேண்டும். தாவீதுக்கு அது இருந்த காரணத்தினால தான் அவனுடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். உரிமையாக கேட்குறான், கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டறலும். நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்ல, ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேளும், என்னுடைய குரலுக்கு செவி சாயும். எத்தனை நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எவ்வளோ ஃபாஸ்டிங் இருக்கிறேன், எவ்வளோ தூரம் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், உமக்கென்ன ஊழியம் செய்கிறேன்,
எல்லாம். ஆனால் எல்லாமே இப்படி இருக்கிறதேப்பா, தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறதே, அடுத்தடுத்து இப்படி இழப்புகள் வந்து கொண்டிருக்கிறதே என்று இப்படியாக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோமே. கொஞ்சம் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபம் ஆண்டவர் கேட்கப்பட வேண்டும் என்றார். இதோ இந்த தாவீதுக்கு இருந்த இந்த இயல்புகள் ஆண்டவரே எனக்குள் வரட்டும்னு முதலாவது அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று சொல்லி துணிந்து சொல்கிறான். அதே போல் என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன். அவன் எதை கேட்குறான்? உரிமை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் ஆத்துமாவை காத்தருளும். அப்போ தான் பக்தி உள்ளவனாக இருக்க முடியும். அப்போ தான் அந்த பக்தி முயற்சிகள்லாம் தேவனை போய் எட்ட முடியும். ஏனென்றால் நம்ம இங்கே வேதத்தில் 139வது சங்கீதம் 23, 24 வசனங்களை பார்த்தோம் என்றால், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அவனுடைய ஜெபத்தை பார்த்தீங்களா? அவன் எதுக்கு கேட்குறான்னா, என் ஆத்துமாவை காத்தரணும். அதான் முக்கியம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்பதை அன்றைக்கே தாவீது உணர்ந்திருந்தான். அவனுடைய ஜெபம் என்ன? என் ஆத்துமாவை காத்தருளும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்முடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை ஜெபிக்கிறோமா? ஆண்டவரை பார்த்து கேட்குறோமா? கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்கட்டும். தாவீதுடைய ஜெபம் அதுவாக தான் இருந்தது. எப்பொழுதும் என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானம் எல்லாம் உமக்கு பிரியமாக இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ மனுஷரை மேம்பூச்சுக்காக நான் பல காரியங்களை மாய்மாலமாக இருக்கக்கூடாது. உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அப்படிப்பட்டதான ஒரு இயல்பு தாவீது இடத்தில் இருந்த காரணத்தினால்தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவனால் துணிந்து கர்த்தரிடம் கேட்க முடிந்தது. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நாமும் இந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தாவே, அந்த எளிமையும் சிறுமையும் எளிமையுமானவனாக என்னை மாற்றும், என் ஆத்துமாவை காத்தருளும், உம்மை நம்பி இருக்கக்கூடிய கிருபையை தாரும், நாள்தோறும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற அந்த கிருபையை தாரும். இந்த இயல்புகளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களும் உங்களுடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நிறைவேற்றி தவிர அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த வேளையில் ஆண்டவரே, அந்த தாவீதிற்கு இருந்த அந்த இயல்பை எங்களுக்கும் தாரும் என்று சொல்லி நாம் கேட்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை, ஏன் ஏன் என்று சொல்லி கர்த்தாவை எங்களை சுற்றியே வட்டம் எடுத்து கொண்டு இருக்கிறோமே தவிர அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் யோசித்து பார்ப்பதே இல்லை ஆண்டவரே. நாங்கள் செய்த சில அற்பமான காரியங்களை பெரிதாக எண்ணிக்கொண்டு ஆண்டவரே அதை நினைத்து தான் நாங்கள் ஜெபித்தோமே தவிர, இதோ இந்த தாவீதுக்கு இருந்த அந்த எளிமையான உள்ளம் ஆண்டவரே. தகப்பனே, நான் எளிமையும் சிறுமையும் ஆனவன், உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை, அவை தூசியும் குப்பையும் என்று உணர்ந்தானே. அப்படிப்பட்டதான உணர்வு எங்களுக்கு வர வேண்டும் ஆண்டவரே. அந்த உணர்வு, அந்த மனப்பான்மையை எங்களுக்கு தாரும். அதே போல் தாவீது, தகப்பனே, ஆத்துமாவை குறித்து, ஆத்துமாவை காத்தருளும், என் ஆத்துமாவை காத்தருளும். நாங்கள் ஏதோ கொஞ்சம் படித்தவுடன், கர்த்தாவே ரட்சிக்கப்பட்டவுடன், அபிஷேகம் பெற்றவுடன், ஆலயத்திற்கு போனவுடன், கொஞ்சம் ஊழியம் பார்த்தவுடன் பெரிய பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று கற்பனை பண்ணி கொண்டு இருக்கின்றோமே, அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்தோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் சுவாமி, பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆகவே நாங்கள் எங்கள் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாக இருக்கட்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தின் வரத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. அதே போல் நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்க, நாள்தோறும் உம்மை தேட கிருபை தருவீராக.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் தங்களை தாங்களே யோசித்து பார்த்து பரிசோதித்து பார்த்து தங்களை திருத்தி கொள்ள ஆத்மீக காரியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த நிலைமைக்கு உயரத்தக்கதாக என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. அப்படி அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை என் தேவன் ஆசீர்வதிப்பீர் சுவாமி. இன்னும் மேலானவைகளை காண்பா என்பதன் பிரகாரம் இந்த பிள்ளைகள் தங்களை திருத்தி கொள்ளும் பொழுது நீர் எதிர்பார்க்கின்ற அந்த இயல்புகள் இந்த பிள்ளைகள் வளர்த்து கொள்வதற்கான பிரயாசத்தை அவர்கள் எடுக்கும் பொழுது என் தேவன் ஆண்டவரே அவளுடைய காரியத்தெல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று பார்க்கின்றோமே. அப்படியாக நீரும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய கிருபை தருவீராக. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இடைப்படுவீராக. கர்த்தாவே, உம்மை இன்னும் நெருங்கி கிட்டி சேர உதவி செய்யுங்க. உம்மிடத்தில் நெருங்கி வர வர எல்லா ஆசீர்வாதங்களும் தானாக இவர்களை பின்தொடரும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வினை தாங்க. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அதே போல் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. அப்பொழுது எல்லா நன்மைகளும் எங்களை பின்தொடரும். இந்த உண்மையை புரிந்து கொண்டு தகப்பனே உம்முடைய சமாதானத்தோடு வாழ கிருபை தருவீராக. உமக்கே துதி கனம் மகிமை எல்லாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறவராயிருக்கிறார். God bless you.